ரசிகர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திரங்கள். ஹாய் ஆல், வெல்கம் டு மை பாட்காஸ்ட் 30. ரொம்ப நாளாச்சு பாட்காஸ்ட் போட்டு நான். பட் எனிவே, நான் இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட் வந்து விஜயை பற்றி, விஜயோட ரசிகர்களை பற்றி. முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் வச்சுட்டு இருக்காருன்னு. நம்ம சொல்லலாம், நம்ம அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து என்ன வேணாலும் பேர் சொல்லி அழைக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா, டெஃபினட்டா அவர் வந்து ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணின்னு தான் இருக்க. நான் அரசியலை பற்றி பேச விரும்பலை, ஏன்னா எனக்கு அதை பற்றி பேசணுன்ற அவசியமும் இல்லை இப்போதைக்கு. எனிவே, பீப்புள் வில் வெயிட் டில் May 4th வெயிட் பண்ணோன்னா அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரா ஏற்படுத்தலையா அப்படிங்கிறது வந்து நம்ம May 4th தெரிஞ்சிடும். ஸோ நான் அதை பற்றி பேச வரலை. பட் அவரோட ரசிகர் மனத்தில் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காருன்றது உண்மை. அது வந்து தொட்டு அது இதுன்னு நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டலெக்சுவலாக நீங்கள் பேசலாம். பட் தப்பு, நீங்கள் நினைக்கிறது மகா தப்பு. ஏன் அப்படி நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு. எங்கள் அப்பா இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, படங்கள் எடுத்துட்டு போது ஃபாரின் கண்ட்ரியில் விற்கிறதுன்றது வந்து வெறும் சிலோன் மட்டும்தான், ஸ்ரீலங்கா தான். அது FMS அப்படிம்பாங்க. ஃபாரின், அது எம்முக்கு என்னன்னு தெரியல, மேபி எஸ்ஸுக்கு இட் குட் பி ஸ்க்ரீன் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ. ரவியை கேட்டால் தெரியும், அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்றது எனக்கு தெரியல. அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு 2000 ஐ திங்க் 1999 வரைக்கும் ஒரு வந்து ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அந்த FMSன்றது ஒரே ஒரு வெளிநாடு அப்படிங்கிறது ஒரே ஒரு ஊர் தான், அது வந்து சிலோன் மட்டும்தான். சிங்கப்பூர் அதெல்லாம் கூட கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே வந்து, ஏன்னா அங்கே பார்க்குறவங்க யாரும் கிடையாது. 2000லையும் 1995க்கு மேலே நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனிஸ் மூலமாக மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பண்ணுறதுக்கு தே வெண்ட் ஆஃப் டு US and UK and Europe and all those places. அங்கே வந்து அவங்க வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட மெயின் என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா மட்டும்தான் அவங்களுக்கு மெயின் என்டர்டெயின்மெண்ட். அவங்கவுங்களோட மொழியில் வர திரைப்படங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து FMSக்கு வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்தது. அந்த மார்க்கெட் அலையில தான் நம்ம ஊர் நடிகர்கள் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லலாம், எல்லா நடிகர்களும் தங்களோட சம்பளத்தை உயர்த்தினாங்க. மக்களை நம்பி இல்லை சார், வெளிநாட்டில் இருக்கிற மக்களை நம்பி தான் அவங்க தங்களோட சம்பளத்தை வச்சுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு $5 கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளோட கணக்குப்படி அப்போல்லாம் 50 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 250 ரூபா. அது அவங்க வந்து சாரசாரியாக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் தான் இவங்க வந்து தங்களோட ஃபீஸ் ஆர் தங்களோட மார்க்கெட் ரேட்டை உயர்த்தினாங்க அவங்க. ஸோ அதனால வந்து அவங்கெல்லாம் என்ன படிக்காதவங்களா? கண்டிப்பாக இல்லை, படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க தான் அவங்க எல்லாருமே. நிச்சயமாக அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நடிகர்கள் நம்ம மனதில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மனதளவில் நம்மளை பாதிக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்கு நான் என்னோட எக்ஸாம்பிள், என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐ எம் அ ஹியூஜ் ஸ்ரீதேவி ஃபேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு பயங்கரமான ஸ்ரீதேவி ஃபேன். அது அண்ட் ஸ்ரீதேவி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பேன். காலேஜில் இருக்கும்போது ஸ்ரீதேவி மாதிரியே நான் லாட் ஆஃப் பீப்புள் வில் சே, என்ன எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பேன், நான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன்னா, நான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன் நான். இன்ஃபேக்ட் அப்போ அவங்க வந்து when she died, அன்னைக்கு வந்து she died and then அது வந்து ரொம்ப மனசை பாதிச்சுது, எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, த டே ஷி வாஸ் ப்ராட் அவங்களோட உடலை வந்து பாம்பேக்கு எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு அந்த கிரிமேஷன் பண்ணாங்க. அவங்க ஒரு வேனில் எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணேன், நான் ஒழுங்காக நான் மாட்டு சமத்தா குட் கேர்லாக நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். யோகா மாஸ்டரோட நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஃபோனை பண்ணாங்க,
ஹேய் ஸ்ரீதேவி உனக்கு ரொம்ப பிடிக்குமேடி ஸ்ரீதேவி, அவ அவ ஊர்வலம் காமிக்கிறா பாரு அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், பேசாம யோகா கண்டினியூ பண்ணலாம்ல நான் லூஸு. நான் என்ன பண்ணேன், டிவியை போட்டுட்டு யோகா மாஸ்டர் கிட்ட, சார் எனக்கு ஸ்ரீதேவினா ரொம்ப பிடிக்கும் சார், பாவம் அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க ஊர்வலம் போயிட்டு இருந்து ஊர்வலம் அந்த சவ ஊர்வலம்னு சொல்லலாம், லெட் மீ பி வெரி பிளண்ட், சவ ஊர்வலம் போயிட்டு இருக்கு சார், அதை நான் பார்க்கணும் சார் அப்படின்னு. ஹி வாஸ் குவைட் டேக்கன் பேக், பிகாஸ் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வரார் யோகா கொடுக்குறது. இசட் இல்லை, சரி ஓகே எனிவே டைம் ஆகிடுது, இன்னொரு 15-20 மினிட்ஸ் தான் இருக்குது, சரி பரவாயில்ல போவோம் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டேன். நான் என்ன பண்ணேன், உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன். என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ ஃபெல்ட் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி. எனக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் நினச்சேன் சரி நம்ம ஐ நியூ ஐ வாஸ் கெட்டிங் வெரி அப்செட், பிகாஸ் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, நாமளும் அவளை மாதிரி இருக்கோம், நம்மளும் அவளை மாதிரி இன்னும் நமக்கு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அழகாக இருக்கோம்னுண்டு, அந்த மாதிரி அது ஒரு ஐடென்டிட்டி. அது நம்ம எப்போதுமே எல்லாருமே நம்ம நடிகர்களோட நம்ம ஒரு ஐடென்டிட்டி வச்சுட்டாதான் அவளை நம்ம நேசிக்க முடியும். இல்லைன்னா வெறும ரசிகர்களாக நம்ம வெறும ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் நம்ம நேசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரு வெறியராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிட்டி வேணும் அது. ஸோ அந்த மாதிரி நான் என்ன நினச்சேன், எனக்கு சரி எனக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் போச்சு. ஐ செட் மூச்சு விட முடியலாம இருக்கே அப்படின்னு, சரி நம்ம பிராணாயம் பண்ணலாம், நாடி சுத்தன் பிராணாயம் பண்ணலாம், ஐம் கெட்டிங் வெரி டென்ஸ்ட், அதனால நம்ம அது சரியா போயிடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் நாடி சுத்தன் பிராணாயம். பாதி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிரீத் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி பார்த்தா ஒரே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது ஒரு மாதிரி. ஐ செட் ஐயோ ஏதோ ஆயிடுது, நமக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்துருது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஐ கால் மை ஹஸ்பண்ட். ஐ செட் லெட்ஸ் கோ அண்ட் மீட் அ டாக்டர். ஐ செட் என்ன ஆச்சு, ஐ செட் இன்னும் மூச்சே விட முடியல அப்படின்னு. He also looked at my face, ஒரு மாதிரி வெளுத்து ஆன்னு இருந்தது. ஸோ he also got a little worried. He said சரி வா போகலான்னு. எங்கள் வீட்டு மாத்தஹள்ளியில் இருந்தேன் நான். அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மணிபால் ஹாஸ்பிட்டல் இருக்கு வர்த்தூரில். ஸோ அங்கே போனோம். அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ரம்யா ராகவன் இருக்காங்க. ஸோ அங்கே போனோடனே ஷி செட், நான் என்ன பண்ணேன், போகும்போதே ஐ டோல்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மூச்சு விட முடியலன்னா. ஷி செட் கோ அண்ட் கெட் யுவர் செல்ஃப், கோ டு த இஆர் எமர்ஜென்சி ரூமுக்கு போய்ட்டு நீனு, அவங்க தே வில் டேக் ஆல் த நெசசரி டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. நான் அதுக்குள்ள she was just coming home. I mean, she was just coming to the hospital from அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க டாக்டர் ரம்யா ராகவன். she said நான் வரேன், நான் வந்து உன்னை வந்து பார்க்குறேன், நீ இஆருக்கு போயிடு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு. அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, எனி ப்ராப்ளம்னா அவங்க உடனே அட்டன் பண்ணுவாங்க, இஆருக்கு போ அப்படின்னு. ஸோ நான் இஆருக்கு போனோடனே பிபி கிபி எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆக்சிஜன்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறது உங்களுக்குன்னாங்க. நிறைய எனக்கு மூச்சை விட முடியலன்னு. இல்லையே நான் சரி நாங்கள் நீங்கள் சரி தே டோல்ட் மீ டு லை டவுன். அந்த இந்த இசிஜி மிஷின் எல்லாம் பண்ணாங்க, எக்கோ வந்து எடுத்தாங்க, எல்லாமே எடுத்தாங்க, எவ்ரி திங் வாஸ் நார்மல். தென் டாக்டர் கேம். அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, இந்த ப்ரோட்டீன் டெஸ்ட்டு அது இது எல்லாமே எடுத்தாங்க, இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னே ஷி செட் மாயா யூ ஆர் நார்மல், என்ன டென்ஷனா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே பதிலே சொல்ல, பேசாமல் இருந்தேன். என்ன யூ லுக் குவைட் பேல், பட் யூ லுக் ப்ரிட்டி பேலாக இருக்கேன் நீ பார்க்கறதுக்கு, என்ன ஆச்சு, என்ன டென்ஷன் உங்களுக்கு அப்படின்னாங்க. தென் ஐ டோல்ட் ஹர் எனக்கு வந்து ஸ்ரீதேவி போயிட்டா, நான் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அந்த ஊர்வலத்தை பார்த்துருந்தேன், அப்புறம் எனக்கு ஒரே சடனாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. யூ ஒன்ட் பிலீவ் வாட் ஷி செட், மாயா இந்த மாதிரி தலைவர்களோ ரொம்ப நீ if you are very fond of somebody other than our own family members, and very fond of them, when they die you start believing that something is like it will affect you. அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. இட் இஸ் நாட் அன் ஹார்ட் அட்டாக், இட் இஸ் கால்ட் அ பேனிக் அட்டாக். ஸோ உங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்துருக்கு. அது வந்து இது மாதிரி உடனே பால்பிட்டேஷன் வரும், மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும், தலை சுத்தும், எல்லாமே இட் வில் ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ யூ ஹேட் அ பேனிக் அட்டாக். பட் எனிவே வில் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எல்லாம் இன்னும் நார்மலாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஜஸ்ட் ஃபார் அ டே ஐ வில் கீப் யூ இன் அப்சர்வேஷன். நான் வந்து உங்களுக்கு அந்த பேனிக்
கம்மி பண்ணுறதுக்கு ரெஸ்ட்லின் மாதிரி ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறேன். அது வந்து அவங்க இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ யூ வில் ஜஸ்ட் காம் டவுன் அண்ட் நீங்கள் தான் பிராணாயம் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, யூ ஷுடன்ட் பி கெட்டிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷி லாஃப்ட். ஷி செட் ஷி டோல்ட் மை ஹஸ்பண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ பேனிக் அட்டாக், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபார் அன் அப்சர்வேஷன், ஐல் புட் ஹர் இன் அ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அங்கே அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock டாக்டர் அகெயின் கால்ட் அப் அண்ட் செட் வீட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பேனிக் அட்டாக், அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன, இது வந்து உண்மையாக நடந்தது இதுலேருந்து. ஸோ ஐ வாண்ட் எஜுகேஷன். எஸ், ஹைலி எஜுகேட்டட் தான் நானும் தற்குறி கிடையாது. அண்ட் வெரி ஓரளவுக்கு சிந்தனை பண்ணி காரியங்கள் பண்ணுறவ தான் நான். பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் யூ டோன்ட் நோ. நமக்குள்ளுக்குள்ள நம்மளை எண்ணங்களை பற்றியோ நம்ம மனசை பற்றியோ நமக்கு சில சமயம் தெரிய மாட்டேங்கிறது. இது வந்து எல்லாருக்குமே நடக்கலாம். ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை தான் அவர் தனக்கு வச்சுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஒரு ரசிகர்கள் கூட, எம்ஜிஆரோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து அடித்தள மக்கள் தான் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. வந்து எல்லாம் ரைட் அக்ராஸ் த இது what do you call it, எக்கனாமிக்கலி இந்த குரூப்ல ரைட் அக்ராஸ் அவருக்கு இருக்கு ஃபேன் ஃபாலோயிங். ஸோ ஐ டோன்ட் நோ. இத்தனைக்கும் சினிமா அப்படிங்கிறது வந்து நேரில் அத்தனை நடிகர்களோடையும் பழக்கம் உண்டு எனக்கு. சினிமாங்கிறது ஒரு மாயா மாதிரி ஒரு மாயை அப்படின்றதெல்லாம் தெரியும் எனக்கு. இட் இஸ் ஆல் ஐ நோ. பட் ஸ்டில் when it can happen to a person who was அப்படியே இந்த சினிமாலே அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே முழுகி எழுந்தவளுக்கே நடக்கிறது அப்படின்னா, சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஒரு வெறும் ரசிகர்களாக இருக்கிறவங்க வந்து அவர் பின்னாடி ஓடுறது வந்து எனக்கு அது ஆச்சரியமாகவே இல்லை, துள்ளி கூட ஆச்சரியமா இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க. இதை வந்து நீங்கள் உண்டான காலத்தில், வயசானவங்க உண்டான காலத்தில் யாரோட ரசிகர்கள்னு எழுதுங்க. இப்போ இருக்கிற விஜயோட நீங்கள் ரசிகர்களா இல்லையா, வேற யாரோட ரசிகர்கள் எழுதுங்க. அண்ட் ஹோப் ஐ எம் கிளியர். அண்ட் என்னோட லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிளே சொல்லி உங்களுக்கு ஒரு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து இருக்கு. அது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது. Thank you all. Bye. See you.